1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. என்னுடைய நேசர் இப்போ 3வது, முதல்ல சினாய் மலையில பேசுறார். மலை சும்மா புகை காடா மாறி ஜைஜாண்டிக்கா வந்து இறங்குறாரு என் ஆண்டவர். இப்போ அத்தனை பேரும் அலறான், ஐயோ இவர் இல்லைங்க, அவருடைய தாசன் மோசேக்கு நாங்கள் இனிமேட்டு கீழ்ப்படிவோம். இது ஒரு என் நேசருடைய சத்தத்தினுடைய ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ரத்த கலரில அப்படி விடுறாரு. செத்துட்டாரோ இல்லை, இனிமேல் தான் ஓப்பன் ஸ்டார்ட். இது ஒரு ஆங்கிள் என் நேசருடைய சத்தத்துக்கு. இப்போ இயேசு மகா சத்தமாக கூப்பிட்டாருன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கல்வாரி மேலே. சீனாயில் கூப்பிட்டது வேற, கல்வாரியில் கூப்பிட்ட போது எப்படி மகா சத்தமாக கூப்பிட்டுருப்பாரு. ஒரு மனுஷன் உயிர் போகும்போது எப்படி கூப்பிடுவான் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை முந்தின நாள் சாயங்காலத்துலேருந்து அடிச்சிருக்காங்க. அவரை அடிக்கிறதுக்கு பிலாத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் யூதர்கள் கையில் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோம போர்ச்சவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. எல்லாரும் அடித்து முடித்து சிலுவைக்கு ரோட்டில் அடித்து இழுத்துக்கிட்டே போகிறான். சிலுவையில் ஆணி அடித்து விழாவில் குத்துற வரைக்கும், தலை மேலே முள்ளுமுடி சுட்டுற வரைக்கும். இப்போ மொத்த பிளட்டும் போச்சு, மொத்தம் டயர்டாயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி கூப்பிட்டுருப்பாரு? மகா சத்தமாய் கூப்பிட்டு. உயிர் போகிறவர் எப்படி கூப்பிடுவார்? ஒரு உயிர் போகிற மனுஷன் எப்படி கூப்பிடுவார்? சீனாய் மலையில் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டுருக்க மாட்டார். அது என்னது? கமாண்ட், ஆர்டர், கிங்கு. இப்போ இவர் சாவுறாரு. இந்த சத்தம் ஆங்கிள் வேற, இதோடைய ஆங்கிள் வேற. அது கமாண்டு. இனி எல்லாரும் இவனுக்கு கீழ்படியணும், இவன் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அது கமாண்ட். இது என்ன தெரியுமா? மகா சத்தமாய் ஜீவன் போகிற சவுண்டு. அப்படி போன உடனே எல்லாம் ஓப்பன் ஆகுது. இந்த சவுண்டு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அது வந்து இந்த கமாண்டெல்லாம் இருந்திருக்காது, அந்த மாதிரி கமாண்ட் இருந்திருக்காது. ஏன்னா உயிர் போக போகிற லாஸ்ட் மினிட். இப்போ இஸ்மவேல் வந்து சூரச்செடிக்கு கீழே அழுதான் பாருங்க தாக்கத்தில். அவன் எப்படி பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு எப்படி இவன் இஸ்மவேல் அழுதுருப்பான்? என் சிறுமையை கண்ணோக்கிப்பா அப்படியே பாடியிருப்பான். சூரச்செடிக்கு கீழே சாவர நேரத்தில் மொனகி இருப்பான். மொனகி அவன் சத்தத்தை கர்த்தர் அதை கூட கேட்டார். இப்போ இயேசுவோட சவுண்டு அப்படிதான் இருந்திருக்கும். ஏன் ஜீவன் போற லாஸ்ட் மினிட் அந்த ஜீவன்ல சவுண்டு போட்டு அவர் சாகுறாரு. ஆனா இப்போ ஒரு சவுண்டு வருது பாருங்க, ஓரேபில். இங்கே நேசர் மலையின் மேல ஒரு சவுண்டு போடுறாரு பாருங்க, அமர்ந்த மெல்லிய சவுண்டு. ஏங்க இப்ப வந்து எலியா கிட்ட ஜைஜாண்டிக்கா பேசல? இங்கேயும் அக்கினி இருக்கு, அவருடைய ஜைஜாண்டிக் எல்லாம் இருக்கு. ஆனா அதுலலாம் ஒரு சவுண்ட் இல்லை. அந்த சவுண்ட் அவர் பேசல, தட தட தடன்னு பேசல. அங்க எப்படி பேசினார்? இடி முழக்கம், டமால் டுமுல் டிமில் டமால் பேசுறார். இங்க அப்படி பேசல, மெல்லிய சத்தம். என் நேசருடைய அந்த பேசுற டோன் பாருங்க, எங்க எப்படி பேசணும்னு ஆண்டவருக்கு தெரியுது பாருங்க. நம்ம ஆள் ஒரு சிலருக்குலாம் எங்க எப்படி பேசணும்னே தெரியாது, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவான், வேலை போயிடும். வீட்டில் பேசுகிற மாதிரியே எங்கே போய் பேசிக்கிட்டு இருப்பான், போய் வேலை பார்க்குற இடத்துலையும் பேசுவான். அவன் சொன்னான் கிளம்பு தம்பிம்பான், போயிட்டு வாங்க. நாங்கள் எங்கள் வீட்லேயும் இப்படி தான் பேசுவோம். வீட்லேயே போய் பேசுங்க, அங்கேயே உட்காந்து பேசுங்க. வீட்டில் பேசுறது வேற, வெளியே பேசுறது வேற. சீனாய் அங்கே பேசின டோன் வேற, கொல்கத்தாவில் பேசுகிற டோன் வேற, நேசன் சத்தம் அது வேற. இங்கே பேசுகிற டோன் வேற. இங்கே எப்படி பேசுகிறாரு? மெல்லிய சத்தம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலியா பின்மாற்றத்தில் இருக்கிறாரு. அவர் வேற ரூட்டுக்கு போயிட்டாரு. அவர் ஆண்டவர் கேட்குறாரு, எலியா இங்கே ஏன் வந்த, இங்கே எதுக்கு வந்த? இல்லை ஆண்டவரே, எல்லாரும் என்னை கொல்ல பார்க்குறாங்க. அதெல்லாம் சரிதான், உன்னை கொல்ல பார்த்தது உண்மைதான். பட் நீ ராங் ரூட்டில் ஓடிட்ட. நீ தமஸ்குவுக்கு போயிருக்கணும். நீ எங்கள் எகிப்துக்கு வந்துட்ட. நீ ஒன்று செய்ய, தமஸ்குவுக்கு திரும்பி போ. இந்த மெல்லிய சத்தம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி பேசியிருப்பாரு? எலியாவே இதோ சர்வ வல்லமை உள்ள தேவன் பேசுகிறேன் அப்படியா சொல்லியிருக்கிறாரு. அங்கே வசனம் என்ன சொல்லுது? மெல்லிய சத்தம் அப்படி சொல்லியிருப்பார். எலியா நீ திருப்பி தமஸ்குக்கு போயிட. அங்கே நீ போனால் உனக்கு அங்கே என்னென்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கேன் தெரியுமா? உன்னை நீ அங்கே போ, எகுவை இஸ்ரவேல் மேலே ராஜாவாக்கு, ஆசைகளை சிரியா மேலே ராஜாவாக்கு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. நான் உன்னை அங்கே எப்படி மைல்டாக பேசுகிறாரு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது அவன் பின்மாற்றத்தில் இருக்கிறான்.
ராங் ரூட்ல இருக்கிறான், முகத்தை மறைச்சிக்கிறான். ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன்ப்பா நான். காரணம் என்ன? எலியாவுடைய ஜெய்ஜாண்டிக்கே என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆகாப்ட சொல்லுவான், நான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஒருத்தரையும் சொல்லும் போது, ஓ எப்பா நீ யாருப்பா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியான்னு போய் சொல்லு. அப்படி நிற்கிற எலியா இப்போ ராங் ரூட்ல ஓடிட்டாரு. கர்த்தரை பார்க்க முடியல, அப்படியே முகத்தை மூடிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. இப்போ ஆண்டவர் அவர்கிட்ட எப்படி பேசல தெரியுமா? டேய் ஏன்டா அப்படி பண்ண? அவர் சொல்றாரு, எலியா மெல்லிய சத்தம், என் நேசர் காயப்பட்டவனை மேலும் காயப்படுத்துகிறவர் அல்ல, காயத்தை ஆற்றுகிறவர். அவனுடைய குற்றத்தை ஆண்டவர் அழகா உணர்த்துறாரு பாருங்க. இங்க ஏன் எலியா வந்த? நீ திரும்பி தமஸ்குக்கு போயிட. நீ போன்னு மட்டும் சொல்லல, நீ போ, அங்க உனக்கு என்ன ஜாப் இருக்கு, உன்னை நான் என்ன பண்ண போறேன் எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறாரு. காரணம், இதுவே அவன் பெயர் சபாவிலிருந்து ஓரேபுக்கு ஓடும் போது ஒண்ணுமே சொல்ல. அவர் என்ன சொன்னாரு? எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அவ்வளவுதான் சொன்னாரு. எழுந்து நட, இவ்வளவுதான் சொன்னாரு. இந்த இடத்துல வந்து உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லல. ஆனா இப்ப தப்பு பண்ணிட்ட பிறகு அவன் தோல் மேல கையை போட்டு அழகா போடல, நம்மளா தான் சொல்றோம், அப்படி பொறுமையா, இல்லையா நீ தப்பா வந்துட்ட, நீ என்ன செய்ய, திருப்பி தமஸ்குக்கு போயிடு, அங்க உனக்கு வேற வேலை வச்சிருக்கேன், இந்த 3 பேர் அபிஷேகம் பண்ண வேண்டிய. இதுதான் நேசருடைய சத்தம். எங்க எப்படி பேசுறாரு பாருங்க. என் நேசரை மாறி அன்பா பேசுறதுக்கு உலகத்துல ஆளே இல்லை. பாவி கிட்ட அவருக்கு தெரியும், பிலாத்துக்கிட்ட எப்படி பேசணும், அவருக்கு தெரியும் தன்னை பிடிக்க வரவங்கிட்ட கெத்சமனேல எப்படி பேசணும், அவருக்கு தெரியும் எலியா கிட்ட எப்படி பேசணும். பாருங்க, எல்லாரையும் கூப்பிடுறாரு உயிர்த்தெழுந்த பிறகு. நான் முன்பு கலிலேயாவுக்கு போகிறேன், அதுவும் மகதலேனா மரியாள்கிட்ட சொல்லுவார், உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறைகிட்ட சொல்லுவார், நீ என் சகோதரர்கள்ட்ட சொல்லு, நான் முன்னாடி எங்கே போகிறேன், கலிலேயாவுக்கு போகிறேன், எல்லாரையும் வர சொல்லு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பேதுருவையும் வர சொல்லு. அந்த ஸ்பெஷல் இன்விடேஷன் எதுக்கு? பேதுருவையும் வர சொல்லு. ஏன்? அவன் இந்த 11 பேர்ல அவன் மட்டும்தான் என்னை பார்க்க வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், அவன் என்ன பண்ணிட்டான், என்ன காட்டி கொடுத்துட்டான். இப்போ அவனுக்கு ஒரு கில்ட்டி இருக்கு. ஐயோ நான் காட்டி கொடுத்தேனே, இதுக்கு மேலே எப்படி ஒரு முகத்தில் முழிப்பேன். அவர் சொல்றாரு, அவனை வர சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். போற பேதுருக்கிட்ட, ஏன் பேதுரு இப்படி பண்ண? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு என் மேல அன்பா இருக்கிறாயா? இதுதான் என் நேசருடைய சத்தம். எல்லார்கிட்டையும் ஜெய்ஜாண்டிக்கா பேசுறான் ஆண்டவர். பாவி கிட்ட மட்டும் அவன் பாவத்தை போக்குறதுக்கு எப்படி வேணுமோ அப்படி பேசுவார், அன்பாக. நம்ம அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்துல விழுந்தவர்கள் தான், ஏதோ ஒரு இடத்துல தவறி போனவர்கள் தான், பின்மாற்றம் அடைந்தவர்கள் தான், தவறான பாதையில் ஓடினவங்க தான். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு பார்த்து நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி வா. மெல்லிய சத்தம். உனக்கு இப்போ இடி முழக்கத்தை போல ஆண்டவர் பேசல. இப்போ கர்த்தர் உங்ககிட்ட கட்டிந்து கொண்டு பேசல. நான் நினைப்பேன், என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த 30 வருஷத்துல எத்தனையோ பின்மாற்றங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க பின்மாற்றமே இல்லைன்னு. ஒருவேளை அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குமோ இல்லமோ. எத்தனையோ இடத்துல இடர்கள், எத்தனையோ பின்மாற்றங்கள். ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியெல்லாம் வாலிப பிராயத்திலலாம் எத்தனையோ பின்மாற்றங்கள். அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், இதுக்கு மேலே தேவ சமூகத்துக்கு போகவே முடியாது. ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தினார், சரி நீ ஏன் சமூகத்துக்கு வரல, வேற எங்கே தான் போவ? பாவம் செஞ்சுட்ட, ஏன் சமூகத்துக்கு நீ வரலன்னு வச்சுப்போம். ஏன்னா இந்த பாவத்தோட என்னை உன்னால் பார்க்க முடியல, உனக்கே கில்ட்டியாக இருக்கு, சரி விட்டுரு, வேற எங்கே போவ? இந்த பாவத்தை தொலைக்க நீ எங்கே போவ? அப்போதான் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. 2 பேர் பாவம் பண்ணாங்க, பேதுருவும் பண்ணாரு, யூதாசும் பண்ணாங்க. பேதுரு திருப்பி எங்கே போனார்? இயேசுகிட்ட போயிட்டாரு. யூதாஸ் எங்கே போனார்? சரி பண்ணுறதுக்கு ஆசாரிகிட்ட போனார், மனுஷங்கிட்ட போனார். மனுஷன் அவனை சாவுக்கு நேரம் நடத்திட்டான், தேவன் பேதுருவை ஜீவனுக்கு நேரம் நடத்திட்டார். பாவம் பண்ணிட்டோம், திருப்பி இயேசுகிட்ட தான் போகணும். அந்த நேசர் மெல்லிய சத்தத்தோடு காத்திருக்கிறார். இங்கே பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை, பாவத்திலிருந்து மீண்டும் எழ நினைக்கிறோமான்றதான் பிரச்சனையே. இப்போ நிறைய பேருக்கு பாவத்தில் வாழணும்னு ஆசை இருக்குது, அந்த பாவத்தில் அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்குறாரு தெரியுமா? பாவத்திலே வாழணும்னு நினைக்கிறியா, இல்லை விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறியா? நீ விட்டுட்டு வரேன்னா உனக்கு ஒரு மெல்லிய சத்தம் காத்திருக்குது, என் புறாவே என்று. மனவாட்டியே எடுத்துக்கோங்களேன், உன்னத பாட்டில் அவளே தேவன் கதவை தட்டின போது திறக்கலையே, படுத்துட்டேன், வஸ்திரத்தை கழட்டிட்டேன்,
இப்போ பாருங்க, அவர் போயிட்டாரு. அப்படி கைப்பிடியில் அந்த வாசனையை தடவிட்டு போயிட்டாரு. திருப்பி ஓடி வரா, அடி உதலாம் நடக்குது. காவலர்கள் பிடிச்சு வஸ்திரத்தை எடுத்து, ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா? ஓடி வந்து அணைத்து கொண்டார். அந்த மெல்லிய சத்தம், நான் இருக்கிறேன் உனக்கு, என் மணவாளியை அழகாக சொல்வார், அவளை நான் சந்திக்கிற வரைக்கும், நான் வந்து எழுப்புகிற வரைக்கும் அவளை யாரும் எழுப்பாதீங்க. அதுதான் கர்த்தர் உன் மேலே என் மேலேயும் வச்ச பாசம். அந்த மெல்லிய சத்தம் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறது. இன்னைக்கும் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அந்த சத்தத்தை வச்சிருக்கிறார். ஒருவேளை பின்மாற்றமாக இருந்து ராங் ரூட்டில் போயிருந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சிருந்தால் கூட கர்த்தர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நான் உங்கள்கிட்ட இடி முழக்கத்தை போல இன்னைக்கு பேசலை, எக்கால சத்தத்தை போல பேசலை, பூமி அதிர்ச்சியா பேசலை, பட்சிக்கிற அக்கினியா வந்து நிற்கலை. இப்போ எப்படி வந்து நிற்கிறேன் தெரியுமா? உன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக ஒரு மெல்லிய சத்தத்தோடு கூட. யோசிச்சு பாருங்க, அத்தனை பேரும் கல் எடுத்துட்டு வந்து நிற்கிறான். நிற்கிறவன் எப்படி நிற்பான்? அவனுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மாவை கீழே தள்ளியாச்சு, கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. அத்தனை பேருடைய சத்தமும் எப்படி இருந்திருக்கும்? எப்படி மைல்டாவை பேசியிருப்பான்? இந்த சிஸ்டரை நாம் எல்லாம் கல்லெறிஞ்சு கொள்ளுவோமா, ஒருமனப்படுவோமா, அப்படியே பேசியிருப்பான். எல்லாரும் எப்படி பேசியிருப்பான்? கொல்றாவலை, அட்ராவலை, குத்துறாவலை, இப்படி தானே பேசியிருப்பான். இத்தனை சத்தத்துக்கு நடுவில் ஒரு சத்தம் சொல்லுது, நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதில்லை. இவர் எப்படி சொல்லியிருப்பாரு? நானும் உன்னை, அப்படியா சொல்லு, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், போ ஏஞ்சி போ, இனி பாவம் செய்யாத. அதுதான் மெல்லிய சத்தம். பல நேரங்களில் நமக்கு பாவத்தை உணர்த்துறது ஓகே, குத்தப்படுறது ஓகே, ஆனால் அதே நேரத்தில் தேவன் எப்படி இருப்பார் தெரியுமா? குத்தப்பட்டியா, வா, நான் உனக்கு மருந்து போறவரை போல பேசுகிறேன். மெல்லிய சத்தம். தேவன் மட்டும் அந்த மெல்லிய சத்தம் இல்லாதவராக இருந்திருந்தார்னா இன்னைக்கு நாம யாருமே திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்திருக்க மாட்டோம். பின்மாற்றத்துக்கு அப்புறம் யாரும் வந்திருக்கவே மாட்டோம். எத்தனை முறை கர்த்தர் நம்மகிட்ட மெல்லிய சத்தத்தில் பேசியிருக்கிறார், எத்தனை முறை பேசியிருக்கிறார். அவர் மட்டும் வெறும் ஜைஜாண்டி காடாவே இருந்திருந்தார்னா ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு நம்ம யாருமே வந்திருக்க மாட்டோம் அவர்கிட்ட. ஒவ்வொரு முறையும் அந்த மெல்லிய சத்தம் தான் உங்களை நீ காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. அந்த மெல்லிய சத்தம் தான் திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட வர வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மெல்லிய சத்தம், ஏன்னா இப்போவும் சொல்லுவேன், இன்றைக்கும் பல காரணங்களில் கோவப்படுவோம், சில வீழ்ச்சிகள் வரும். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஆண்டவரே திருப்பி நான் வந்தால் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தம் அங்கே இருக்குன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. என் தகப்பன் என்னை போனால் சேர்த்து கொள்வார்னு அந்த குமாரன் வந்தா பாருங்க, அதுதான் அவன் தகப்பனுடைய சுபாவம். அவன் தகப்பனுடைய சுபாவத்தின் மேலே அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இல்லை, நான் போனால் எங்கள் அப்பா ஏற்றுப்பாரியா. இதுவே ஒரு சில அப்பாவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? போனால் எங்கள் அப்பா என்னை கொண்டுடுவார். சில பையெல்லாம் சொல்லுவான், ஐயோ புக்கை தொலைச்சிட்டோம், பேகை தொலைச்சிட்டோம், வண்டியை தொலைச்சிட்டோம், வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா என்னை கொண்டுடுவார், நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன்பா. ஏன்? எங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாதுடா, பென்சில் தொலைச்சதுக்கே பெரம் எடுத்து பின்னிட்டாப்ல, பைக்கெல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான், எங்கள் அப்பா என்னை கொண்டுடுவார். வீட்டை விட்டே ஓடி போகிறவனா இருக்கான். ஆனால் சிலர் இருக்கான், எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுப்பார், அப்பா பைக்கை பூட்டி தான்ப்பா வச்சேன், சாவி எங்கள் கையில் தான்ப்பா இருக்கு, யாரோ திருடிட்டான். அண்ணா அந்த அப்பா என்ன சொல்லுவா தெரியுமா? நல்லா அப்பா விட்றா, அந்த பைக்கை நம்ம தேடிக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீ வா, பைக்கு முக்கியம் இல்லை, என் பையன் தான் முக்கியம். இதுதான் எங்கள் அப்பாவுடைய சுபாவம், ஏசப்பாவுடைய சுபாவம். அந்த மெல்லிய சத்தம் என்னை எப்போ என்ன சொல்ல தெரியுமா? நீ வா, நீ செஞ்ச பாவம் அல்ல, உன் ஆத்மா தான் எனக்கு முக்கியம். அதை கடைசி நிமிஷம் வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு அந்த மெல்லிய சத்தம் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் தான் இன்னும் என்னை தேவனோடு கூட வச்சுக்கிட்டே இருக்குது. கர்த்தர் உன்னையும் என்னையும் அப்படி தான் நடத்துகிறார். எவ்வளோ அன்பான தேவன் பாருங்களேன். அந்த மெல்லிய சத்தம், நான் நினைப்பேன், அந்த மெல்லிய சத்தம் மட்டும் இல்லாமல் போயிருந்துச்சு, தொலைஞ்சிச்சு, இன்னைக்கு ஒருத்தர் கூட சபைக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்? பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது, சபை காலியாக தான் இருக்கும். அந்த மெல்லிய சத்தம் இந்த சபையில் துணிக்கிறதுனால தான் ஒரு தடவைக்கு 2 தடவை விழுந்தாலும், 2 தடவைக்கு 3 தடவை விழுந்தாலும் அது மீண்டும் கொண்டு வருது. அந்த சிம்சோனை கொண்டு வருது, திருப்பியும் அந்த தாவீதை திருப்பி கொண்டு வருது, எல்லாரையும் திருப்பி கொண்டு வந்து விசுவாச வீரர்கள் பட்டியலை எபிரேயர் 11 நிறுத்திருச்சு. அந்த மெல்லிய சத்தம் இல்லாமல் வெறும் கடிந்து கொள்ளுகிற சத்தம் மட்டும் இருந்திருக்குமானால் எபிரேயர் 11 இருந்திருக்காது. எபிரேயர் 11 ஒரு குரூப் இருக்குன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு முறை விழுந்து இன்னொரு முறை எந்திச்சவன் தான். ஆபிரகாமா இருக்கட்டும், அது தாவீதா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடியதான சிம்சோனாக இருக்கட்டும், எடுத்துக்கொள்ளுங்க, ஒன்று விழுந்து 2வது ஏஞ்சவங்க. அந்த 2வது எழுந்திரிச்சு வரும்போது அதை அரவணைச்சது வேறு எதுவுமே இல்லை, மெல்லிய சத்தம் மட்டும்.
சிம்சோன் கேட்டான்ல, இன்னும் ஒரு விசை எனக்கு மனம் இறங்க மாட்டவரே. ஆண்டவர் மட்டும், நான் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் சிம்சோன், இழந்தது இழந்தது தான், நாசமா போன சொன்னாரு. இன்னும் ஒரு விசை அவனுக்கு மனம் இறங்கினார். இறங்கினதுனால அவன் விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டான். இன்னைக்கு சபை ஆத்துமாக்களால் நிரம்பி இருக்குன்னா காரணம் என்னன்னா, அந்த மெல்லிய சத்தம் இருக்கிறதுனால மட்டும்தான் நிரம்பி இருக்கு. இங்க குத்தப்படுற பிரசங்கம் அவசியம், மெல்லிய சத்தமும் அவசியம். குத்தப்படுற சத்தம் உன் பாவம் என்னன்னு உனக்கு உணர்த்தும். அந்த மெல்லிய சத்தம் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா.